Hey guys, ஹீரோவோட மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரிட்ரோ ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன, எப்போ புக்கிங் பண்ணலாம், எப்போ நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க, தமிழ்நாடு ஷோரூமோட ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மேவ்ரிக் 440 அப்படிங்கிற பைக்கோட டிசைன், கான்ஃபிகரேஷன், ப்ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R பற்றின டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. இதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேவ்ரிக் 440 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம், அதாவது இன்ஜின் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா X440 ஹார்லி டேவிட்சனோட பைக்கை விட இந்த பைக்கோட டிசைன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபி மாடலோட டிசைன் மாதிரி தான் ஃப்ரண்ட் லுக்கில் இருக்கு. ஏன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பிளாக் கலரில் அந்த ஃபியூல் டேங்க் டிசைன், சைட் கவுலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் அண்ட் இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கு, அதனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த பைக் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஹெச் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸும் எல்இடி ஹெட்லாம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் இருக்குது. மஸ்குலரான ஃபியூல் டேங்க் டிசைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப், ரவுண்டடான மிரர்ஸ், இது எல்லாமே பார்க்கறதுக்கு நமக்கு அந்த ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடமும் நீங்கள் இதோட கிளஸ்டரை பார்த்தாலும் சரி, இந்த பைக்கோட டெயில் செக்ஷன், ஹெட்லாம்ப் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. 27 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 6000 RPMலையும் 37 நியூட்டன் டார்க் பார்க்கும்போது 4000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக்கிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ புக் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 1லிருந்து நமக்கு இதோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் தான் இதை வந்து டெலிவரி பண்ண போறாங்க. ஸோ 1 மந்த் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணி ஆகணும். இந்த பைக்கோட அந்த இதோட 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 3 செக்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல், அதுக்கப்புறம் டாப் வேரியன்ட். பேஸ் மாடலில் ஒயிட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட்டில் ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. டாப் வேரியண்ட்டில் பிளாக்ல பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணலை. கூடிய சீக்கிரம் இந்த பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஹீரோ அஃபிஷியலாக சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்டர் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்ரேட்டான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து ஸ்பேசியஸான சீட் இருக்குது. அண்ட் ஆப்டிமைஸ்டு கிராப் ரேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. 175 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும், ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த பைக்கில் வந்து பேட்டரியோட ஸ்டேட்டஸ், ஃபோனில் எவ்வளோ இருக்குது, மிஸ்டு கால் அலர்ட் வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து இருக்கு. இந்த பைக்கில் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த பைக்கில் eSIM பேஸ்டு கனெக்டிவிட்டி வித் கனெக்டட் 2.0 டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க முடியும், ரிமோட் ட்ராக்கிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய 35 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பைக்கில் முக்கியமான விஷயம். இந்த பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட்லி கனெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சு X440 விட இந்த பைக் ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூல்டு 2 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து
கொடுத்துருக்காங்க. டார்க் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் பிளாட்ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்கிறதா யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மஸ்குலரான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைன் அண்ட் கம்ஃபர்டபுள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பைக்கை நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் தான் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மந்த் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த மந்த் பிப்ரவரி தான் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் எவ்வளோங்கிறத நான் கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.